வணக்கம் நண்பர்களே. மழை பெஞ்சு கொல்லையில் உழவு ஓட்டுற மாதிரி ஈரம் பதமாக இருந்தது. சரி, போன வருஷம் கொட்டி வச்சுருந்த எருவை வாரி இறைச்சி உழவை ஓட்டி விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதனால் காலையிலேயே எழுந்ததும் பாலெல்லாம் நேரத்தில் கறந்து முடிச்சுட்டு மாட்டையெல்லாம் பிடிச்சி கரம்பில் கட்டிட்டு வந்து நானும் என்னோடய மனைவியும் எருவை இறைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எருவு பார்த்திங்கன்னா போன வருஷம் கொட்டி வச்சது இந்த இடத்துல. போன வருஷம் சோளம் விதைச்சிருந்தோம். சோளம் விதைச்சி சோளம் முளைச்சி வந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் எருவை கொண்டு போய் கொட்டினோம். சோளம் அறுத்து ஆனதும் அடுத்து வறட்சி வந்துருச்சுங்க. நமக்கு கொல்லையில் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். மற்ற சமயத்தில் விவசாயம் பண்ண முடியாது. அதனால் அப்போ இருந்து இந்த எருவு கொட்டி வச்சது விதைக்காமலே அப்படியே இருந்தது. இந்த எருவை இறைச்சி சரி நம்ம உழவு ஓட்டி கொள்ளு விதைச்சிருவோம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி சரியான பருவத்தில் மழை வந்திருந்தது. ஈரமும் சரியாக பதமாக இருந்தது. சரி, இந்த தான் சரியான சமயம், கொள்ளு விதைக்கவும் சரியான பருவம் அப்படின்ட்டு நானும் என்னோடய மனைவியும் எருவை வாரி இறைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எரு இறைக்கிறதுன்றது நம்ம கொல்லிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எரு பயன்படுத்தாமல் உரம் மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும்னா அந்த மண்ணில் சத்து இல்லாமல் போயிடுங்க. அதில் வேறு பயிர் வச்சோம்னா எந்த பயிர் வச்சாலும் அதுக்கு உரம் போட்டால் மட்டும்தான் கொஞ்சமாவது வளருமா தவிர மற்றபடி உரம் போடலைன்னா சுத்தமாக வளராமல் போயிடும். அந்த மாதிரி மண்ணில் உயிர்த்தன்மை இல்லாமல் போயிடும். நம்ம கொல்லியும் அதே மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இதுக்கு முன்னே எரு கொட்டினதே கிடையாது. நம்ம அம்மா காலத்துலலாம் அவங்க குச்சி தான் தொடர்ந்து நடுவாங்க. குச்சி நட்டு கொத்தி விடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எருவெல்லாம் கொட்டினதில்லை. மாடு கம்மியாக இருந்ததால் மற்ற நிலத்துக்கே எருவெல்லாம் சரியாக போச்சு. நிறைய நிலத்துக்கு எருவே வந்ததில்லைங்க. நம்ம கொல்லைக்கெல்லாம் இங்கெல்லாம் எருவே வந்தது கிடையாது 10-15 வருஷமாக. அதனால் குச்சி நடுவாங்க. அதுக்கு யூரியா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி என்ன போட்டோமோ சரியான பருவத்தில் உரத்தை போடுவாங்க. அதை பிடுங்கி எடுத்துக்குவாங்க. மற்றபடி இதுக்கு எருவு கொட்டினதே கிடையாது. அதனால் இந்த நிலம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துல சத்து பூரா போயிடுச்சு. அதனால் நம்ம சோளம் விதைச்சிருந்தோம் இல்லையா, போன வருஷம் விதைச்சிருந்த சோளம் கூட 1 அடி ஹைட்டு தான் வளர்ந்தது. அதுக்கு மேலே யூரியா போட்டோம். யூரியா போட்டும் கூட 2 அடி 2.5 அடிக்கு மேலே அது பயிர் வளரலைங்க. இதுங்க மழையும் ஒழுங்காக பெய்யல. மழை பற்றாக்குறைனாலும் சரியாக வளரல. ஆனால் மழையே பேஞ்சாலும் கூட இங்கே 2 அடி 2.5 அடிக்கு மேலே சோளம் ஹைட்டு வர்றதில்லைங்க. சோளப்பயிர் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் சுத்தமாக சத்தே கிடையாது. அதனால் நம்ம யூரியா உரம் போட்டால் கூட சோளப்பயிரெலாம் இதில் ஹைட்டாக வர்றதே கிடையாதுங்க. இதில் குச்சியே நட்டால் கூட ரொம்ப கம்மியான ஹைட்டு தான் வரும். ஆனால் இந்த மண்ணுக்கு கிழங்கு நல்லா வரும். ஆனால் குச்சியோட ஹைட்டு கம்மியாக தாங்க வரும். நம்ம சோளம் விதைச்சாலும் அதே பிரச்சனை தான். போன வருஷம் சோளம் விதைச்சி எதுக்குடா சோளம் விதைச்சோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 1 அடி வளர்ந்ததுன்னா எப்படிங்க நம்ம அதை மாட்டுக்கு அறுத்து போடுறது. ஒரு 2 அடி 3 அடி வளர்ந்து இருந்ததெல்லாம் நம்ம அறுத்து மாட்டுக்கு போட்டுடும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாட்டை கட்டி மேய்க்கிற மாதிரி நிலமாயிடுச்சிங்க. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது எரு வாங்கினாலும் நீங்கள் நிலத்துக்கு கொட்டணுங்க. அப்போ தாங்க அந்த நிலம் நல்ல உயிர் தன்மையோட நல்ல அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்புழுவெல்லாம் பெருகணும். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க ஆகும். எருவெல்லாம் இறைச்சாச்சு. உழவை ஓட்டி கொள்ளும் விதைச்சிட்டோம். கொள்ளு விதைக்கிற அந்த சமயத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இது விதைச்சி 4-5 நாள் ஆயிடுச்சு. கொள்ளெல்லாம் நல்லா முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் ஆகிற மாதிரி கொஞ்சமாக தான் விதைச்சிருக்கோம். நம்ம சேல்ஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. நம்ம வீட்டுக்கு மட்டும் விளைஞ்சா போதுங்க. மற்ற நிலத்தெல்லாம் மாட்டுக்கான தீவன பயிர் தான் வச்சுக்கிறோம். கொள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட குழம்பு கொள்ளு வச்சு வேய்க்கலாம். வேய்ச்சி அது வெல்லம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். நிறைய பேர் அதை செஞ்சுருப்பீங்க. அது எவ்வளோ டேஸ்ட்டாக கொள்ளு வேய்ச்சி வெல்லம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளு வேய்ச்சி தண்ணியை வச்சு ரசம் வைக்கலாம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, கொள்ளு ரசம். அதுவும் இல்லாமல் கொள்ளு பருப்பாகவும் செஞ்சு கடைஞ்சி நம்ம கொள்ளு பருப்பு குழம்பாகவும் சாப்பிட்லாம். அது இல்லாமல் கொள்ளில் துவையலும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கொள்ளு வச்சு உப்புமா கூட செய்ய முடியும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நானும் செஞ்சு கொடுங்கம்மா ஒரு நாள் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. உடம்பு குறையணுன்னா கொள்ளு வேய்ச்சி அதோட ரசத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க.